சாரிண்ணா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. தம்பி, இப்படிலாம் லேட் பண்ணால் தொழில் நிற்க முடியாது. தொழில்னால் கரெக்டாக இருக்கணும். சாரிண்ணா, இனிமேல் தப்பு வராமல் பார்த்துக்கிறேண்ணா. அதெல்லாம் சரி. என்ன ட்ரெஸ்ஸு இது? ஏதோ ஆஃபீஸ் போகிற மாதிரி வந்திருக்க? இல்லைண்ணா, அப்பா தான் மொதல் வாட்டி வேலைக்கு போகிற கொஞ்சம் டீசெண்டாக பொண்ணு எடுத்து கொடுத்தாரு. இந்த வேலைக்கு டீசெண்டாக போட்டால் எனக்கு பிடிக்காது. அண்ணன் என்னை நம்பி தான் உன்னை வேலைக்கு சேர்த்துருக்காரு. அதுவும் வேலை கூட இல்லை, நீ வெறும் ட்ரெயினி தான். இனிமேல் இந்த மாதிரி வர்றதை பார்த்தேன் அப்புறம் நல்லா இருக்காது. மன்னிச்சிடுங்கண்ணா, இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேண்ணா. சரி வா, உள்ளே போகலாம். யாருங்க வேணும்? நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவரை பார்க்கணும். அவர் பேர் என்னங்க? என் பேரா மணி. உங்கள் பேர் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்டு பேர். ஃப்ரெண்டு பேர்? டே, அண்ணன் ஏதாவது பேர் எழுதி கொடுத்தாரு? இல்லைண்ணா. ரூம் நம்பர் ஏதாச்சும் எழுதி கொடுத்தாரடா? ஆமாண்ணா, எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் காணுண்ணா. எங்கே வச்சேன்? இங்கே தானே வச்ச மாதிரி இருந்துச்சு. என்னது காணுமே. காணுமா? நான் கொண்டு வந்தேண்ணே, நல்லா ஞாபகம் இருக்குது. கிழிச்ச இதான் நீ வேலை செய்கிற லட்சணமா? இல்லைண்ணா, நான் கொண்டு வந்தேண்ணே, எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா. ஆனால் எங்கே வச்சேன்னு தான். இந்தாங்கண்ணே. என்னது? விட்டு வந்துட்டாரு. ஓ, தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்லண்ணே. உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு அண்ணே, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கண்ணே. கண்டிப்பாப்பா. ஆமாம், உன் பேர் என்ன? மணிகண்டன். பொதுவாக இந்த பேர் வச்சவங்க எல்லாருமே நேர்மையாக தான் இருப்பாங்க. நீயும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நேர்மையாக தான் இருக்க. ஆமாம், நேர்மை தான். போ மூதேவி, பேப்பர் திருப்பி வச்சு படி. ஆளும் மண்டையும். அப்போது நான் கிளம்புறேண்ணே. சரி தம்பி. சரிண்ணே. 411. மேலே போங்க சார். விசிட்டர்ஸ்க்கு 1 மணி நேரம் தான் அலவுடு. 1 மணி நேரம்லாம் தேவையில்ல, 10 நிமிஷம் போதும். யார் இவனுங்க? நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா? ஐயோ, ஒருவேளை திருட்டு வீசிடுன்றதை கண்டுபிடிச்சிட்டானோ? டேய், இது வரைக்கும் அண்ணனை நான் வாழ்க்கையில் ஏமாத்தினதே இல்லை. ஆனால் நீ ஏமாத்திட்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்கியா? ஹலோ, சத்தியமாக நீங்கள் யாருன்னே தெரியாதுங்க. ஏண்டா, அண்ணன் சரக்கு ஒன்றை நம்பி கொடுத்தா அதையே பேரை மாற்றி நீ அண்ணனுக்கே விற்றுருக்க. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? அண்ணன் உன்னை போட சொல்லிட்டாரு. மாம்சே, டிவி ஆஃப் பண்ணுங்க, காலைல நேரத்தில் ஏந்திரிக்கணும். டேய், இது வரைக்கும் அண்ணனோட வார்த்தையை நான் தட்டினதே இல்லடா. அதான்டா விசுவாசம். ஐயோ, யார் இவனுங்க? என்ன பேசுறானுங்கன்னு ஒன்றுமே புரியலையே. தனியா இருந்தவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கே தளபதி ஆக்கியிருக்காருடா. மாம்சே, டிவி ஆஃப் பண்ணுங்க மாம்சே. இந்த படத்தை எத்தனை வாட்டி தான் பார்ப்பீங்க? இவன் ஒருத்தன் நேரங்கெட்ட நேரத்தில். இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையில கடைசி நாள். டேய் வேணாடா, வேணாடா, சத்தியமா நீங்க யாருன்னே தெரியலடா. வேணா டேய், டேய் டேய் என்ன விட்டுருங்கடா. டேய் வேணாடா, ப்ளீஸ் டேய் டேய் டேய். என்னது? நேத்து நம்ம ரவியை போட்டோம்ல, மாத்த மறந்துட்டேன். கத்தியால குத்துனதா சொன்னீங்க? மாம்சே, இந்த வாலி மாச்சு கம்மி பண்ணுங்க மாம்சே. சும்மா நோய் நோயின்னு. ஷோ, முதல்ல இவனை போட்டிருக்கணும்டா. ஹலோ அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி போட்டேண்ணே. சூப்பர்ப்பா. என்னை ஏமாத்தினால அவனுக்கு சாவு நிச்சயம். கண்டிப்பாண்ணே, சுட்டு தள்ளிட்டேண்ணே. ஆனா மணி, நீ சாதிச்சிட்டடா. இன்னைக்கு தான்டா நீ கலக்கியிருக்க.
இவ்வளோ நாளா நான் ஒருத்தனை போட சொல்லுவேன், நீ ஒருத்தனை போட்டு வருவ. இன்னைக்கு உனக்கு பார்ட்டி தான்டா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தம்பி கரெக்டா போட்டல்ல, அவன் சரியான கேடிப்பா. அதான் போட்டாச்சுண்ணே. ஆமா, நம்ம பையன் எப்படி? அதான் நம்ம கூட சேர்ந்துட்டான்ல, ஆ, கலக்கிடுவோம். கூடன்னு பார்த்தாப்புல, ஆ, அடுத்த வாட்டிலாம் தனியாக ப்ராஜெக்ட் பண்ணுவாப்புல. சூப்பர்ப்பா. சரி மணி, சீக்கிரம் கிளம்பு. அது வேற மெயின் ஏரியா. இதோ வந்துட்டேண்ணே. பக்கத்தில் ஒரு ரூமில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. வந்தப்போ பார்த்தேன் உள்ள யாரும் இல்லை. இது ரூம் திறந்து இருக்கா? டேய் முதல்ல அதை போய் பாருடா. இல்லைண்ணே, அங்கே யாரும் இல்லைண்ணே. டேய் உள்ள போய் பாத்தியா இல்லையா நீ? இல்லைண்ணே, வெளியிலேருந்து பார்த்தேன் யாரும் இல்லை. வெளில இருந்து பார்த்தா எப்படா தெரியும்? வெண்ண உள்ள போய் பாருடா. எந்த ரூம்டா? ரூம் நம்பர் 411. 411. டேய் பக்கத்து ரூம் 410. அப்ப நீங்க எவனடா போய் போட்டீங்க? 411 நீங்கள் தானே எழுதி கொடுத்தீங்க. போச்சுடா, சொதப்பிட்டீங்களா? ஏண்ணே என்னாச்சு? டேய் நான் 410ல இருக்கிறவன தான்டா கொல்ல சொன்னேன். ஐயோ மறுபடியும் சொதப்பிட்டீங்களேடா. இல்லைண்ணே, அதில் 411 தான் போட்டுருந்துச்சு. ஏண்டா அப்ப எழுதி கொடுத்த என்ன கேளுங்கறியா? இல்லை அப்படி இல்லைண்ணே. இருங்க நானே போகிறேன். போய் பார்த்து தொலை. இந்தாங்கண்ணே மணிகண்டன். பொதுவாக இந்த பேர் வச்சவங்க எல்லாருமே நேர்மையாக தான் இருப்பாங்க. ஆமாம், நேர்மை தான் போ. என்னடா பாத்தியா? படத்தை பார்த்தேன், ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா பரதேசி, இங்க ஒரு கடுப்புல கத்திட்டு இருக்க, கொண்டு வாடானா அங்க உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கியா நீ? அண்ணா அந்த படம் இல்லைண்ணா இது. ஒரு மண்ணு உருப்படியா புடுங்கிறது கிடையாது. சிவா இருந்திருந்தா அவனையாவது அனுப்பிச்சிருப்பேன். உன்னை போய் அனுப்பிச்சேன் பாத்து. டேய் காலையிலக்குள்ள அவனை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தல, செத்தடா நீ. தம்பி, இப்படி நம்மளை பல பேர் ஏமாத்துவானுங்க. இதையும் நம்ம கற்றுக்கணும். வெறும் ட்ரெயினியாக இருந்தால் மட்டும் போதாது. ஆமாம். இந்த நாயை காலையிலக்குள்ளே கண்டுபிடிச்சி சாவடிக்கிறேன்டா. வாடா போலாம். மாம்சே ஒன்று லைட்டாக போட்டு விட்றீங்க, இல்லை டிவியை போட்டு விட்றீங்க. கடுப்பும்மா மாம்சே.